கொஞ்சம் அப்படியே லெஃப்டில் ரைட்டாக. ஆமாம், காலையில் இந்த பாம்பை அடிக்க விட்டேன்னா அது வரைக்கும் அடிச்சிட்டு போவோம். அது அங்கே தான் கிடக்குமா தம்பி இன்னும்? கிடக்கு கிடக்கும், அது எவ்வளோதான். இப்போ நேற்றை விட உனக்கு என்ன கான்ஃபிடென்ட்? எந்த விதத்தில்? பிரேக்கெல்லாம் மிதிச்சு ஸ்லோவாக அப்படியே போகிறேன். திரும்பும்போது ஆக்சிலேட்டர்லேருந்து ஸ்லோவாக போகிறேன். ஓகே ஓகே. கால் இருக்கு, அப்படியே ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடுறேன். கால் எடுத்துடுறேன். கொஞ்சம் அலமாவும் போகிறேன்னு நினைக்கிறேன் பாரு. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க? இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம். அணில் நாங்கள் தான் ஃபுல்லாக தீ வச்சிட்டியா? கொஞ்சம் இருக்குது, நாளைக்கு அந்த காலை தைக்கணும். என்னது பெட்ரோல் ஊற்றுனியா? காலை பெட்ரோல் வாங்க கொஞ்சம் பேப்பர் வச்சு பண்ணிட்டேன். ஓஹோ. பெட்ரோல் இருக்கு. ஓகே. மெதுவாக ஓட்ட கற்றுக்கிட்டா ஸ்பீடாக ஓட்டிடலாம் தம்பி. முதல்ல வேகமாக ஓட்டக்கூடாதுங்க. ஓட்டக்கூடாது. அப்புறம் 3 கிலோ தான் போகிற பிரச்சனை இல்லை. நல்லாவே ஓட்ட தெரிஞ்சால் கூட வேகமாக போகக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும். நம்ம கையில் இருக்கணும். வேகமாக போய் எங்கே தம்பி போகிறோம்? எதுக்காக வேகமாக போகிறோம்? அதிகபட்சம் நம்ம வந்து ஹைவே போகும்போது 60லேருந்து 80 வரைக்கும் போகலாமாண்ணே. 80 to 100 அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போகக்கூடாது ஹைவேல போகும்போது. ஏன்னா அதுக்கு கீழேயும் போகக்கூடாது. நல்லா இருக்காது. பின்னாடி வண்டி வருவான். தம்பி ஆடு பார்த்து அப்படியே இப்போ நேற்றை விட வண்டி கொஞ்சம் கண்ட்ரோலில் உனக்கு வந்திருக்குங்க. வந்திருக்குண்ணே. ஆமாம், கான்ஃபிடென்ட் வந்திருக்குல்ல. கண்டிப்பாக பயம் இல்லைண்ணே. மெதுவாக ஸ்லோ பண்ணிடு. டக்குன்னு உள்ளே பாஞ்சிடும் இங்கிட்டு. பார்த்தியா எங்கிட்டு விரிச்சவர் வண்டி எங்கே விரிச்சவர்? அதுதான் நம்ம என்னென்ன தம்பி ஓவர் கான்ஃபிடென்ட். இது எப்படின்னா நம்ம போய்கிட்டே இருக்கோம் அதனால் போயிடுவோம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை. எப்போவுமே ஸ்லோவாக வந்துடணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓட்டும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ நேராக உள்ளே விரிச்சு வத்தியா இங்கனுக்குள்ளே யாராவது இருந்திருந்தா வச்சுருந்தா இப்போ அந்த ஆடு மாதிரி ஒன்று படுத்துருந்துச்சின்னு வச்சுக்கோ, ஒரு ஏற்ற முடிஞ்சு வச்சு பிரிஞ்சிடும். அதனால தான் எப்போவுமே தம்பி ஆளோ எதோ வந்தாலும் மெதுவாக போகணும்னு சொல்கிறது இதுதான். மெதுவாக பிரேக்கில் பத்திரமா வச்சுக்க. அவ்வளோதான். ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டாலே போதும். அது இவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே ஆடு. என்ன ஆடு இது பேர்? நாட்டாடு தான். ஏதோ ஒரு குறும்பை அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது நம்ம நாட்டாடு தானே. நாட்டாடு தான். இதுதானே ஆக்சுவலாக விலை அதிகம். இதான் விலை அதிகம். புளியம்பூர் பொடியுமாங்க. புளியங்கொம்பா? புளியம்பூர்.
வண்டி வந்து சர்ன்னு இப்போ ஒன்றும் இல்லை, இது உன்னோட கை விரல் மாதிரி தான். வேகமாக அமுக்கணுமா மெதுவாக அமுக்கணுமாங்கிறது நம்ம தான் பண்ணிக்கணும். நீ வந்து அந்த காரோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிடும். அது உன்னோட அங்கம் மாதிரி. ஆள் வருவார் மெதுவாக ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துரு. ஆக்சிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாலே ஆபத்துலேருந்து நம்மளை எடுத்துட்டோன்னு அர்த்தம். அவ்வளோதான், பார்த்து. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ. ஆள் வந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிக்கோ, மெதுவாக ஓரம் கட்டி ஸ்லோ பண்ணு. ஆமாம், அவங்க போயிட்டோம். ஏன்னா இப்போ கற்றுக்கிறதுனால அப்படி அவ்வளோதான். நம்ம வந்து ஒருத்தரை கிராஸ் பண்ணி போகும்போதும் வைக்கும்போதும் அவங்களோட ஃபேமிலி தான் நம்ம கண்ணுக்கு வரணும். ஆமாம் தம்பி, நமக்கு வந்து ஒரு சின்ன அசாட்டில் லைட்டாக தட்டிட்டாலே ஆள் க்ளோஸ். அதனால் அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, நம்பி வீட்டில் ஆள் இருக்காங்கங்கிற அந்த மனப்போகத்துலேயே தான் ஓட்டணும். ஒரு சிலர் தண்ணி அடிச்சிருப்பான், டக்குன்னு வந்து விழுந்துடும். நம்ம ஸ்பீடாக போகலை அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். இப்போ அங்கே பார்த்தியா நீ? பார்த்தேன். அங்கேயும் பார்க்கணுன்னு வண்டி இல்லை அந்தளவுக்கு. அப்படியே அவ்வளோதான். சூப்பர். இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களேண்ணா? நான் சொன்ன மாதிரி இங்கே வச்சுக்கோ கையை. இது ஒன்று கற்றுட்டி அன்னைக்கு இப்படி வச்சுட்டு இப்படி திருப்புற மாதிரிண்ணே. அது குரோனில் போய் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இது காடை தானே? கதவாளியா? ஒன்று ஓடிடுச்சு. ஆமாம், காடைங்கிறது இதை விட ரொம்ப சிறுதாக இருக்கும்ல. காடைங்கிறது நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. அது எங்கிட்ட இது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லை தம்பி, அது வேற மாதிரில இருக்குது. அது நெஞ்சு கறி வந்து ஃபுல்லாக நெஞ்சில் ஃபுல்லாக கறியாக இருக்கும் பார்த்தியா? அது வேணும், நம்ம கோவாடு தானே வாங்கி போகல. இது நம்ம லெஃப்ட் திருப்பினா ரைட்டு மாறும், ரைட்டு திருப்பினா லெஃப்ட் மாறும். எது ரிவர்ஸ்லையா? ஆமாம், இது இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும்ல தம்பி. எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். இது உடச்சிருச்சு பாரு. அவருக்காண்டி தானே. அதான் என்ன தெரியுமா தம்பி, காடோட இது வந்து உன்னோட உடல்னு நினச்சிக்க. உடம்புல இருக்க பாகம் மாதிரி. அதை எப்படி உரசாமல் இது பண்ணுவோமோ அதை மாதிரி நினச்சிக்கணும். மெதுவாக ஸ்லோ பண்ணு. வேகத்தில் ஸ்லோ பண்ணிடு. பொறு இந்த இடத்துல நிற்பது. இந்த இடத்துல திருப்பியா? இன்னைக்கு திருப்பி பழகிறது தானே.